கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 75ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அருமையாக வார்த்தை கொடுக்கிறாரு. அதான் பார்த்தீங்கன்னா, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை கொடுக்காரு. அப்போ ஏசப்பா எவ்வளோ அற்புதம் தான் உங்களுக்கு இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்துருப்பாரு. அதான் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்க கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏசப்பாட்ட நீங்கள் பாவத்திலேயோ ஒரு சிக்கல்லையோ நீங்கள் உணர்ந்து கிடக்கலாம். அது உங்களை ரட்சிக்கணும், அது மீட்கணும். அப்போ ஏசப்பா அது ரட்சிக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு பள்ளத்தில் முன்னெடுக்கிற அவன் கை வச்சு தூக்குறதுக்கு ஏசப்பா கை குறுகி போகல. அவர் கை நீளமாக இருக்குது, உடனே அவங்க காப்பாற்றுறதுக்கு ஆர்வமாக இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட வரமாட்டாங்களா, நம்ம தேடி வரமாட்டாங்களா, நம்ம கையும் கரத்தை பிடிச்சா அவங்க பாவத்திலிருந்து சேற்றிலிருந்து நம்ம குறுக்கி கையை பிரிக்க மேலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏசப்பா ஆர்வமாக இருக்காரு. ஏன்னா ஏசப்பா கை குறிப்பு போகவில்லை, ரொம்ப நம்ம பிள்ளைகள் நம்ம நோக்கி வரமாட்டாங்கன்னு சொல்லி ஏசப்பா ரொம்ப ஏங்கிட்டு இருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடாதபடிக்கு அப்படி செவி மந்தமாகவில்லை அப்படின்னா, ஏசப்பாட்ட நீங்கள் இந்த ஏசப்பா நினைக்கிற நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, அதாவது அவங்களுடைய குறைகள் நம்ம சொல்ல மாட்டாங்களா, அவங்களுடைய தேவைகளை நம்ம சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா காது விட்டு கேட்காரு. ஆனால் ஏசப்பா காது கேட்காது மந்தமாயிடுச்சு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது ஏசப்பா உங்களுக்கு காது நோக்கி காது விட்டு கேட்டே இருக்காரு. அது நம்ம பிள்ளை என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லி, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏசப்பாட்ட உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் ஜெபம் மூலியமாக கேட்கணும். நீங்கள் நல்லதை தான் பேசணும். ஏன்னா கெட்டது பேசினாலும் அதுவும் ஏசப்பா செவி கொடுத்து கேட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் நல்லதை பேசுங்க, நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க. ஏசப்பாட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு, உங்களுக்கு வாழ்வை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நன்றி. ஆமென்.